சரி, அந்த பிச்சையார் அம்மையானவள் நேரம் பார்த்தான். அதாவது தன்னுடைய கணவனுடைய அதாவது ஆண்டவர்களாலே அழகான ஒரு பொம்பளை உங்களுக்கு இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு, அரிசி பிள்ளை இருக்கிறா. ஆமா, அரிசி பிள்ளை இருந்த பிறகும் ஆமா ஆம்பளை பிள்ளை இல்லையேங்கிற கவலை அந்த அம்மா மனசுல இருந்துச்சு. மனச்சந்திரப்பட்டாள். அப்படி இருக்கும்போது மாடப்பதேவன் கேட்கிறாரு, சுவாமி சுவாமி ஏம்மா மனக்கவலையோடு இருக்கிற? இல்ல பிள்ளை வேணும், நான் கோயில்ல போய் தவறுந்தது மாதிரி இருந்து மனசுல நினைச்சேன். சரி, எனக்கு பிள்ளை கிடைச்ச உடனே ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிம்மா, ஆனா நமக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கு, எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே கவலையா இருக்கு சுவாமி. அம்மா கருமரத்தில் அதாவது பெண் குழந்தை மட்டும் இருந்து ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்களை எல்லாம் கொல்லி எத்தவன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை மட்டும் வச்சு பொம்பளை பிள்ளை இல்லாதவங்களை எல்லாம் பொன்னடி எத்தவன். அதான் பெரியவங்க சொன்னாங்க, அருமைக்கு ஆண் குழந்தை பெருமைக்கு பெண் குழந்தை ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆனால் சுவாமி சரி, உங்களுடைய படிக்காமலை செய்வதற்கு உங்களுடைய காவலை படி செய்வதற்கு நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பத்தி அது எனக்கு ரொம்ப சங்கடமா குழந்தை மட்டும் இருக்குன்னு சொன்னா உலகையும் நாடையும் ஆடுங்க ஐயா. அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படின்ட்டு சரி அவர் சொன்னாரு, அம்மா பிச்சையாரம்மா நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் விதி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். குழந்தை நமக்கு பிறக்கணும்னா விதி இருக்குன்னா கண்டிப்பா. ஆண்டவன் கொடுப்பதை எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்க முடியாது நினைக்கிறது, அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, கொடுக்கவும் முடியாதுமா. கண்டிப்பா. ஆகியாலே மணக்கவலை கொள்ளாதே மங்கையரி பிச்சையாரே ஏ பிச்சையாரம்மா நீ மணக்கவலை கொள்ளாதே. ஆகியாலே ஏந்தமோரோ பாலங்கள் ஏத்தமோரும் பாலங்கள் இல்லாத வாழ்வருதா ஏத்தமோரும் பாலயம் இல்லாத வாழ்வருதா நிலைக்கு நிலை நில்லாதே பாராதே கணத்தை நல்ல படிக்காவலே நாமத்து அமையாதே இனத்தார்க்கு ஏறாதே நம் இனத்தாருக்கும் ஏறாதே சொல்லவோ மன்னவனே. கள்ளம் மறவாய் எனக்கும் ஒரு கைக்குள்ளத்தை வேண்டாமோ ஊத்து மலை படிக்காமல் உருட்ட மலை படிக்காமல் சேயித்தான் கால்வரைக்கோ தென்காசி நாடு மட்டும் அவன் வார்த்தை நிறை சாய்க்க அருமை மகன் வேண்டாமோ அவன் வார்த்தை நிறை சாய்க்க அருமை மகன் வேண்டாமோ
அறியாமல் அகமதியை தேராமல் அருங்காடு படுவதெல்லாம் மாத்ததிகம் உள்ளவள்தான் மரத்தி பிச்சை யாரம்மையோ மரத்து பிச்சையாளவையோ ஊற்றுவராய் மகன் பிறந்து முடிவோவதறியாமல் மெய்வாழ்வு என்றே சொல்லி நொந்தம் பிறந்த மகனார்க்கு பொய் வாழ்வாய் போவதெல்லாம் பொற்கொடியால் அறியாமலே நாடுதோறும் தவங்கள் செய்ய நான் போரே கெட்டனவா வாழாமல் அனுப்பும் என்று மங்கையரும் சொல்லுவாளாமே இந்த விதமாகவே அம்மா கருமரத்தியாகி பிச்சையாரம்மையானவள் அம்மா பிள்ளை இல்லையேன்னு சொல்லி சரி. மாடப்ப தேவனிடம் சொன்னாள் சுவாமி. அம்மா அதாவது ஆம்பளை பிள்ளை இல்லாதது என் மனசை ரொம்ப ஒரு வருத்தத்துக்குள் ஆக்குது. சரி நானும் எவ்வளவோ மனசை தேர்த்தியம்னாலும் நினைச்சுதான் மனசு ஆசையை நிலைக்கலான்னு பார்த்தேன். யாராவது என்கிட்ட வந்து ஏம்மா ஏன் பிச்சையாரம்மா அம்மா ஒரு பிள்ளை இருக்கா? ஆ. ஆமா. எந்த பிள்ளை இருக்கு? பொம்பளை பிள்ளை இருக்கு சரி. அப்படின்னு சொல்லும் போது சரி. ஒரு சைஸா பார்த்துட்டு உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையோ அப்படின்னு கேட்டாங்க. அதானே ஆமா. இப்படி கேட்கும் போது நான் யாருக்கிட்ட போய் என்னத்த சொல்லுவேன்? அம்மா கருமரதி எனக்கு அதனால இப்ப என்ன சொல்ல வர்றேன் என் மனசு ரொம்ப கவலையா இருக்கு. சரி. அதனால நான் எங்கேயாவது தவத்துக்கு போயிட்டு வரட்டுமா? பிள்ளை தவிர ஆமா. நீ போயிட்டு வர்றேன்னு சொல்லு. ஆமா, பிள்ளை தவறு இருந்தா நான் பிள்ளைய வாங்கிட்டு வருவேன். பிச்சையாடம்மா சுவாமி இந்த பாரு தப்பா நினைக்காதீங்க. இந்த நாடு நகரத்தை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு இந்த ஊரை பத்தியே முதல் தெரியாது, அதுக்கப்புறம் எங்க நாட்டை பத்தி தெரியும். இந்த பாருப்பா ஐயா நீ எப்படி தவத்திற்கு தனியா போடுவ? நான் தனியா போனேன். வேற எப்படிப்பா? தோழிகளை கூட்டிட்டு போறேன். சரிம்மா அப்படி உண்டு. சரி பார்த்தால் மாடப்பதேவன் சொன்னார், என்னையா சொல்லுற? வாக்கு கேட்டே மறவர் அருள் செய்தார். வாக்கு கேட்டு பரவர் அருள் செய்தார். வாழ்க்கையிலே படப்பையிலே நீகே போக்குமிக்கும் அறியாமல் சொல்வது ஓங்குமிக்கும் யாமை செய்வது. பிள்ளை ஆசை மனதிலே வைப்பதும் பிள்ளை ஆசை மனதிலே வைப்பதும் பிள்ளையாசி மனதிலே வைப்பதும் பிள்ளையாசி மனதிலே வாக்கு நோக்கும் அறியாமலே சென்று பார்க்கும் நோக்கும் அறியாமலே சென்று வரும் காரியத்தை புரியாமலே பாலகனுக்காய் படுகொலை தேடியே வாழ்க்கைக்காக பணிபுரி பரதவித்தே பிச்சையாரம்மையும் பரதவித்தே பிச்சையாரம்மையும்
திரவிய பொன்பணம் அகம் முடிந்து திரவிய பொன்பணம் அள்ளி தோழி கையில் கொடுப்பாளாம் 300 கொள்ளை வெள்ளி எண்ணிலே மூத்த தோழி கையில் கொடுப்பாளாம் மூத்த தோழி கையில் கொடுப்பாளாம் தோழி 400 பொன்னை வேறு எடுத்தல்லோ 400 பொண்ணு வேறு எடுத்தல்லோ நாடு தோழி கையில் கொடுப்பாளாம் 500 பொன்னை தானும் எடுத்தல்லோ 500 பொண்ணை தானும் எடுத்தல்லோ ஆயிழைமா கையில் கொடுத்தல்லோ அண்ணா சுத்தோ ஒரு முறையாரையோ அன்னம் சுட்டார் உறவோரையோ அந்தழைத்து கை தொழுது மனைவியே அந்தழைத்து கை தொழுது வணங்கியே நன்மைதான் பெற மகளை காணவே நன்மைதான் பெரும் மகளை நாடெல்லோரும் தவம் இருந்து மாறே என்னுடைக்கே ஊர் முறையாரெல்லாம் என்னுரைக்க ஒரு முறையாரெல்லாம் ஏழையே நீ போய் தரும் மங்களே மண்ணுலகை ஆளவே மகன் பெறேன் நம்முலகை ஆழவை மகன்கள் பெற்றே வாயந்து சொல்லியே சொல்லிய பிச்சை யாரை சந்தோஷமாய் சொல்லிய பிச்சையாளை சந்தோஷமாய் ஓடி மாறை ஒன்றாய் திரட்டியே நற்பனாகவே சிவனே துணை என்று நண்பராகவே சிவனை துணையிலே நாள் கொண்டு பிச்சை யாரும் வழி நடந்தாரே இந்த விதமாகவே அம்மா கரு மரத்தியாகி பிச்சையா ரம்மையானவள் சரி ஆண் பிள்ளை வேண்டும் என்று தவம் புரிவதற்காக அப்படி தன் கருத்து தோழிகளை அழைத்தாளா ஏங்கப்பா ஏண்டி அக்கா தங்கச்சி ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி நான் பிள்ளை தவத்துக்கு போறேன் ஆமாங்க. நீ என்னோடு வருகிறாங்க வாருங்க அடி அம்மா ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி நான் பிள்ளை இந்த பிள்ளை என்ன செய்யும் நான் பிள்ளை தவத்துக்கு போறேன் சரி. நீ வாரியாம்மா நான் வர்றேன் நீ வரியா ஏக்கா நீங்க வர்றீங்களாக்கா ஏக்கா நீ வரியாடி ஏண்டி சின்னவளே போலாம் இல்லையா பணம் பணம் ஆமா. எங்க போறிய அம்மா பிள்ளை தாக விட்டாதான போவிய தவத்துக்கு தவுட்டுக்க தவத்துக்கு தகத்திற்கு ஆமா. ஆமா நான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு பிள்ளை தவத்துக்கு போறேன் ஆமாங்க நீங்க எல்லாம் எதுக்கு வரிய ஏக்க நான் வந்து உனக்கு துணைக்கு வந்தாலும் என் மனசுல ஒரு கவலை இருக்கு எது துணைக்கு தானே ஆமா. உன் துணை எப்படி தெரியுங்களா என்னக்கா? துணைக்கு துணையாச்சு தொண்டை பிள்ளைக்கு வேணையாச்சுமா ஏக்கா உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் நீ இப்ப ஆமா ஆம்பளை பிள்ளைங்க நான் தவத்துக்கு போறேன் எனக்கு இனிமேல் பிள்ளைகளே வேண்டாம்னு நான் போறேன் என் கடவுளே அவ்வளவு வெறுத்து போச்சு அவனுக்கு அவனுக்கு கைக்குள்ள காலுக்குள்ள பிள்ளை கடவுளை இதுல எல்லாம் யார் கொடுத்தது எல்லாம் ஆண்டவன் கொடுத்து ஆண்டவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல பேரு எம்மா அம்மா. மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றுவான் கண்டிப்பா அந்த வேலையை சரி நடு தோழிமார் அப்படின்னு சொல்லி ஆ. 500 மனையாவது தோழிகள் கொடுத்தாள் 300 வெள்ளி பொண்ணு எடுத்தா மறுத்தோழி கையில கொடுக்குறேன் 400 வெள்ளி காசு எடுத்து ஒரு தோழிகள் கொடுத்தாள் சரி இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல வண்டி வாகன வசதி கிடையாது எங்க போனாலும் நடராஜா வண்டி தான் அதாவது இந்த சோறு வைக்கணும்னா அரிசி ஆமா. பருப்பு பருப்பு, காய்கறி காய்கறி, குழம்பு சாதம் ஆமா. இதெல்லாம் தனித்தனியா வச்சு முட்டை முட்டையா. ஒவ்வொரு தோழி பெண்களும் முட்டை முட்டையா வச்சு தலையில வச்சு கொண்டு போறான் கரிசுமடா எடுத்து போறா வருகிறாள் அல்லவா சரி அது மட்டுமல்ல உறவு முறைகளை நாம் அழைத்து ஆமா. அம்மா சொன்னாங்க என்ன சொல்ற அக்கா தங்கச்சி. அம்மா அம்மா. மாமி ஏய். சித்தி அக்கா. பெரியம்மா ஏய். மாமி ஆ. மாமா ஆமா. அண்ணே ஆ. பிள்ளை ஆண் பிள்ளை வேண்டும் என்பதற்காக ஆமா என் குடும்பம் அடுத்தபடியாக தலைத்து வாழ்வதற்காக அப்படி நான் ஒரு ஆம்பளை பிள்ளைக்காக தவத்தில் போறேன் சரி என்னை வழியடைத்து விடுங்கள் என்று சொன்னாள் ஆமா அம்மா தாய் மணிக்காஞ்சி நாட்டில இருந்து போறேன் போற உன் நல்ல மனசுக்கு சரி. நிச்சயமா உனக்கு ஆம்பளை பிள்ளை உடைக்கும் கண்டிப்பா அப்படி நினைத்தவர்கள்
மனசார வாழ்த்துறாங்க. சரிதான். அந்த காலத்துல கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்த காலம் அது. அதனாலதான் பிச்சையாரம்மை கல்லானாலும் கணவன் பிள்ளானாலும் புருஷன் மாடப்பெதைவனுடைய அதாவது மாடப்பெதைவனுடைய பாதங்களை மும்முறை சுற்றி வந்து தொட்டு வணங்கி சுவாமி நான் பிள்ளை தவத்திற்கு சென்று வருகிறேன். சந்தோஷமா போயிட்டு அப்படி சரி இருந்த மணி காஞ்சி விட்டு காஞ்சி மணி காஞ்சி விட்டு ஏழையும் தோழியரோ தோழியரோ இருந்த மணி காஞ்சி விட்டு காஞ்சி மணி காஞ்சி விட்டு ஏழையும் தோழியரோ பெரும் துயரம் அதனாலே அந்த பேரையரோ மணி நடந்தா சுமைக்கரையில் தீர்த்தமது தானுமாடி தானுமாடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து மாத்தொடுத்து அதிலே மொழியால் பிச்சையாரோ பிச்சையாளோ மயிலும் கோவில்களே புத்திரனுக்காய் தவம் இருந்தார். அந்த மாமயிரும் கோவிலே புத்திரனுக்கு தவம் இருந்த பலன் காணாமல் காணாமல் இது விதியோ சிவனே என்ன சிவனே என்ன பெருந்துயரம் அது தீர அது தீர பிச்சையாரும் வழி நடந்தார். வழி நடந்தார். கடையம்மா ஊரடிலே தேவி கல்யாணி பதியில் வந்தாள். கடையம்மா ஊரடிலே தேவி கல்யாணி பதியில் வந்தார். கடையரவி தவங்கள் செய்தார். தவங்கள் செய்தார். கையிலால் கருமரத்தி கரும்பரத்தி பத்திரமாகாளியர்க்கு காளியர்க்கு கார திரிசூலம் ஏந்திடுவார். ஏந்திடுவார். தந்திரமாய் தான் நேர்ந்தே அம்மை ஒரு பலனும் காணாமல் கோடி அடி காணாமல் கண்களுக்கு தங்களுக்கு கடையும் பாவூரு கிட்ட ஊரும் விட்டார். வீணாக தான் நடந்தார். தான் நடந்தார். நீ மகனை காணாமல் காணாமல் பழைய வினை அறியாமல் அறியாமல் பாவையரும் வழி நடந்து வழி நடந்து அழகர் கோவில் பதியதிலே அந்த ஆயிழையும் ஏறுவாளா அழகர் போய் பதியலிலே அந்த ஆயிழையாய் நேருவாள். இந்த விதமாகவே அப்பா பிச்சையார் அம்மையானவள் சரி 7 தோழிமாரை அழைத்து தன்னோடு அழைத்துக் கொண்டு தென்காஞ்சி சுனைக்கரையில் தீர்த்தமாடி தீர்த்தமாடி மாத்துடைத்து பிச்சையார் அம்மை நனைந்த பிள்ளாயோடு புத்திரனுக்காய் தவமறந்த ஒரு வருடம் காணாமல் உண்டே இல்லை ஒரு வருடம் இல்லாமல் கிடைக்காமல் இது விதியோ அல்ல. இது சதியோ சிவனே என்று
அழுத கட்டி சிந்தையுமாக வழி நடந்து அம்மா கடையம்மா உறவிலே நித்திய கல்யாணி ஆலயத்தில் வந்தாள். வந்து அம்மா பத்திரமாக அழியறை பார், உனக்கு ஒரு பெரிய ஆள் உலகத்துல திரிசூலம் கொண்டு வைப்பேன். எனக்கு ஒரு பிள்ளை ஒரு மகன் தான்மா, வாரிசு ஆண் குழந்தை வேணுமா? கோயில்ல போய் நம்ம பிள்ளை வர கேட்கறது பெரிய விஷயம். கண்டிப்பா பிள்ளை இல்லாதவங்க கோயிலுக்கு போவாங்க. கண்டிப்பா இப்ப நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து அம்மா எனக்கு ஒரு பிள்ளை வந்திருந்தோம், எனக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை தான்மா அப்படின்னு வேண்டுவோம். ஆனா பிள்ளை வர கேட்கிற விதிமுறை இருக்குது. எப்படிமா? அழகான பிள்ளை, நோய் நொடி இல்லாத பிள்ளை, எந்த ஒரு குறை இல்லாத குழந்தை, நீண்ட ஆயுசோடு எனக்கு பிள்ளை தாங்க பிள்ளை வர கேட்கணும். கண்டிப்பா எனக்கு பிள்ளையை தந்துருமா பிள்ளையை தந்துருமான்னு சொல்லி மறுபடியும் நீ சொன்னா அந்த சொல்ல மாத்துறதுக்கு ஒரு மகனை தாண்டி கேட்கும். எனக்கு பிள்ளை தாமான்னு சொன்னா ஏதாவது ஒரு பிள்ளை ஒரு குறை உள்ள பிள்ளை பிறந்தா மனசு தாங்குமா? தாங்காது. என் ஆத்தா என் அம்மா முத்தாரமா உன்ட பிள்ளை கேட்டனே, எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தந்திருக்கேன், எப்படி அம்மா நான் வளர்த்து கொண்டு வருவேன். கண்டிப்பா அப்ப அங்கேயும் இருக்கு. கேட்கறது எந்த தாயா இருந்தாலும் எந்த தகப்பனாக இருந்தாலும் சரி, நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுசோடு குறையில்லாத ஒரு குழந்தை செல்வம் தர வேண்டும் கடவுளேன்னு ஜாமீன் கூடவும். கண்டிப்பாக அது ஏன்னா அதுதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏடுகள் எழுதியிருக்காங்க. இதுக்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆமா, ஏன்னா அந்த தாய்மார்கள் பிள்ளை தவத்துக்கு போனாங்க, குறை உள்ள பிள்ளையோடு தான் வந்தார்கள். அதனால்தான் ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க. இனி உள்ள காலகட்டத்துல என்ன செய்யணும்? குழந்தை வரம் கேட்கும் போது என்ன கேட்கணும் அதை தெளிவா கேட்டணும். சரி, அடுத்த வீட்டுக்கார 7 மாடியில வீடு கொடுத்தேன், நான் 4 மாடியாவது போடணும்னு சாட்சி கேட்கக்கூடாது. நமக்கு என்ன இல்லையோ அதை வந்து அடுத்தவங்களை சேர்க்க இல்லாம சேர்க்கணும். சரி, அப்படியே இந்த விஜயானமையானவள் அழுதாங்க. பத்திரகாளியம்மா உனக்கு நான் பெரிய திரிசூல் அடிச்சு வைப்பேன், எனக்கு பிள்ளையே தாம்மா, அதுவும் ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணும். அப்படி என்பதவ மறந்தே ஒரு வருடம் காணாமல் பழைய வினையறியாமல் பாவை நல்லாள் வழி கடந்து அழகு கோவில் பதியிலே வந்தாள். அழகர் கோவில், அந்த அழகருடைய கண்ணழகருடைய முன்னில் வந்து இவ்வளவு அழகா இருக்க, உன்ன போல எனக்கு அழகா ஒரு பிள்ளை இருந்தா எப்படி இருக்கும்? நான் சொத்துக்காக வந்தேனா, பணத்திற்காக வந்தேனா, என் பதியை விட்டு முன்பதி நாடி வந்தேன். அழகு மகனை தருவா என் பிள்ளை ஆசை தீர்த்திடுவா. அழகர் பெருமானே அழகருக்கு பொலியருது பொலியருது ஆழ்வுருவோம் நேருவாளா நேருவாளா. அழகருக்கு பொலியருது 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 ஆழ்வுருவோம் நேருவாளா வானுதலால் வெளி மடவாள் ஒரு வரனோ காணாமல் தனம் பொருந்தே ஒழுகு மறை காவு விட்டே அன்று தங்கியே அவர்கள் ஆனைமலை ஏறிவிட்டே பேரும் பெரும் குளமோ பெருமையுடனே கடந்தா அருமை உள்ள பிச்சையாள் அவள் துயரும் தீர்ப்பாரில்லை. பரபரனே பாஞ்சாலோ பாஞ்சாலோ உச்சியிலே தானே வந்தாயே. பரபரனே கடல்கள்
கடல் கடந்த ஆரியே துணையனவே கொடித்த மொழி மடவா இந்த மொழி மலவா சிவன் கோயில் காணாமல் நடந்தாளே செய்யாரோ செய்யாரோ அந்த பிச்சையாரோ நாட்டாரு அறிவி வந்தாள் அவள் நடந்தாளே பிச்சையாரோ செய்யாரோ நாட்டாரே அறிவி வந்தாள் நாட்டாத்தி நாயகியார் நாட்டாத்தினாயிரியவள் நல்ல திரு சன்னதியில் வந்திருந்து கருமரத்தி கருமரத்தி அந்த மயிலருக்கு ஏறுவாளா பல்லிருந்து கருமரத்தி கருமரத்தி மகிழ்ந்தருக்கு ஏறுவாளா சன்னதி நீர் தந்தருண்டாரே பல்லிருந்தாள் பாவனம் கொண்டாலே நாட்டருவே ஆகா ஓ ஏதி ஆகா பொன்னாலே நவளமோ பொசூரம் தருவே பொன்னாரி தாழ்வனமோ பொசூரம் தருவே மின்னாரே எனக்கு ஒரே மைமகனை தாருவென்றார் தாரோமேடு தவம் இருந்தாள் தவம் இருந்தாள் தவம் இருந்தாள் தவம் இருந்தாள் ஒரு சந்ததி காணாமே தாரும் பெண்ணே தவம் இருந்தாள் தவம் இருந்தாள் ஒரு சந்ததி வாரவென்று மனம் மடிப்பாய் மக்கையரும் விழி நடந்தே உங்கையதும் தான் கிடந்து கொடியிடைகள் கருமரத்தி இதுதான் கிடந்து குடிகளையன் கருமரத்தி சொக்கர் பணம் கரை வெட்டி சோழிவர் ரசமிட்டு பழைத்த மயில் ஸ்ரையல் நல்லாளே செயல் நல்லாள் பரபரனே தானே ஆகா ஓ ஏடி ஆனத்தலைவன் ஐயனுக்கு ஆணை விட நேருவாளா ஆனந்தரை எனக்கு ஆணையிடம் நேருவாளா காவல் கருமரத்தி சந்ததி காணாமல் மறுகால் உடையாருக்கே மரகரி பொன்னால் நேர்ந்தாள் மறுகாலுடைய எனக்கு மரகரி பொன்னால் நேர்ந்தாள் புறப்படவே தீரும் என்று ஒன்னூதல் தவம் இருந்தாள் புறம்படி வாழையேனுக்கு ஐயனுக்கு அம்மம்மா ஐயனுக்கு
வெள்ளும் ஆயிழையாள் பிச்சை யாரோ வேகர மரத்தி திருச்செந்தூர் மதியில் வந்தாள் வேற வந்து சொக்கர் பழம் கரை விட்டு சோடி வயரசம் கரை கடந்து அணைத்தலைவாள் அகியனுக்கு ஒரு ஆணை விட நேருகிறாள் கருமரத்தி அம்மா மறுகால் உடைய சாஸ்தாவுக்கு மரகரை பொன்னால் நேர்ந்தாள் புறம்படி வாழை எனக்கு பொன்னால் மரகரை நேர்ந்து தங்கத்தால் மதகரி நேர்ந்த பிறகும் நடைந்த முந்தைய துவராமல் 48 நாள் தவம் இருந்தும் அந்த அம்மைக்கு ஒரு பலன் கிடைத்தது. ஒரு மண்டலகாலம் தவம் இருந்தும் ஒரு மண்டை இல்லை என்ற பலனாடி உப்பாத்தம் கரை கடந்து உத்த குன்று மூறமிட்டு திட்டவே கருமரத்தி கருமரத்தி விஜயாரம்மை செந்தூர் மதிக்கு வருகிறார். செந்தூர் மதி வதிவேலவள் முருகப்பெருமானுடைய சன்னதி வருகிறாள். வந்தாலே திருச்செந்தூர் தன்னில் வளர்குமரேசர் உண்டு என்று சித்தமே முருக சென்று தீர்த்தமும் கடலில் ஆடி அந்தமும் வடிவமுள்ள அழகு நல்ல பிச்சையாரும் கந்தனார் வாழும் செந்தூர் கடற்கரை கோவில் கண்டாளே. எந்த விதமாகவே திருச்செந்தூர் மதிக்கு செல்வதற்கு முன்னாடி தோழியர்கள் சொன்னாங்க, பிச்சையாரம்மா பிள்ளை இல்லையே, ஆம்பளை பிள்ளை இல்லையே மனக்கவலைப்பட்டு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கிறியே, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போனா பிள்ளை கிடைக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னக்கா அப்படின்னா நானும் வந்து போறேன். எங்க குடும்பத்துல அப்படி ஒரு நடந்திருக்கா? ஆனா எங்க அம்மைங்க அக்கா, எங்க அம்மைங்க அக்கா அவங்களுக்கு மகா, அவளை கட்டி கொடுத்து அவ மைனியாரு, அவ மைனியாருக்கு மகளுக்கு மகா, அவ பிள்ளைக்கு அங்க போனத பிள்ளை வச்சு. இது உங்க குடும்பம் இல்லையா? ஆமா எங்க குடும்பம் பெரிய குடும்பம். ஆமா நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கலாம். யார் குடும்பமா இருந்தாங்க? என்னங்க என்னங்க அப்படின்னா நம்ம செந்தூர் மதிக்கு போமாங்க. சரி ஒரு நடந்து உட்கார்ந்து ஒரு புடி போல சுவாருது பாருங்க. எனக்கு இப்ப தண்ணி வர வேண்டாம். அப்படி அப்படி சொல்லாத, பச்சை தண்ணி பல்லப்படாம இருக்கிறீங்க. மாடப்பதேவன் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அவருக்கு? உங்களுக்கு எல்லாம் பவர் பசிக்கும். நீங்க வேணா ஆளுக்கு வந்து சாப்பிடுங்க. அந்த வெள்ளிலையும் அடக்காவும் நல்ல வெள்ளிலை அடக்காய் என்று சொன்னால் வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு அந்த அம்மா ஒரு மரத்தடி நிலையில் அமர்ந்து அப்படியே உட்கார்ந்து யோசிக்கணும். ஆண்டவா இறைவா, பிள்ளை வரத்திற்காக என் மன்னனை விட்டு இதுகாலம் வரைக்கும் நான் பிரிந்ததே இல்லை. ஒரு ஆண் பிள்ளைக்காக திருச்செந்தூர் வருகையால் எனக்கு பிள்ளை வேணும்னு ஆசை வந்தேன். என் ஆசையில கண்ணடி போன்றாத மகாதேவா, அப்படி என்ற மணக்கவரை கொண்டே திருச்செந்தூர் கடற்கரை கோவில் கண்டாள். கண்ட பொழுதிலே விஜயாரம்மையோ கொண்டாடி மகிழ்ந்தே காண குறவள்ளி வாழ்வடி வேலவள், காண குறவள்ளி வாழ்வடி வேலவள் காதிலே வந்து நின்று காண குறவள்ளி வாழ்வடி வேலவள் சிறுவெல்லாம் குறையாரே தேறி தெளிந்த
தையல் நல்லா தோழியரோ சங்கடம் தீர்ப்பாய் உன்னுடைய கோவில் சங்கடம் தீர்ப்பாய் உன்னுடைய கோவில் சடையாமல் ஓடி வந்தீ கந்தனே சந்தனி சிந்தை மிக்க தருவாய் சிந்தை மிக்க தருவாய் செந்தந்த பிச்சையார் தோழிமாரோடு செந்தந்த பிச்சையார் தோழிமாரோடு விளையாடிடவே செந்தந்த பிச்சையார் சேரவே 4 பேரு சுற்றிய சேவித்து சேயிலை மார்களுடை கோடி சிறந்ததோ தோழிமாரோடே கோடி சிறந்ததோ தோழிமாரோடே குலாவி தெருதோரோ மனது குளிர்ந்தவள் கோவிலை சுற்றி வந்தார் கோவிலில் சுற்றி செந்தோர் மதியோ திருத்தே கண்டு அம்பி செந்தோர் மதியோ திருத்தே கண்டு அம்பி செவித்து கண் குளிர்ந்தார் கந்தனார்
தோழி பெண்கள் வந்து அலைவாய் கரை என்று சொல்லக்கூடிய கடற்கரையிலே சென்று தீர்த்தமாடி முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய சக்தி வேலாயுதம் மக்களுக்காக உருவாக்கி அந்த நாடி கடற்சிலை நன்னுடலை நீராட்டி வேற நனைந்த முந்தியோடு வந்து முதல்ல கோயில் பிரகாரம் போகும் முன்னாடி இருக்கிற விநாயகர் பெருமானை எடி தொழுதுட்டு வேற திருச்செந்தூர் கோயில வந்தா திருச்செந்தூர் கோவில் நடைகள் வந்தேன் வேற வாழைகளை வைத்து அள்ளி படத்தை காணிக்கையாக வைத்து பெருமானுடைய பொறுப்பாளத்தை அடிபணிந்து அழுதாள் அம்மையானவள் அழுது சொல்றாங்க எப்பா முருகப்பெருமானே அப்பனே சுப்பையா ஒப்பில்லா வேலவா ஆறு முகத்தோனே ஆறு முகத்தோனே குமரா ஆறுமுக வேலாயுத குஞ்சரம் காரும் என்றார் ஒரு குஞ்சரம் காரும் கோடி சலித்தேன் மனவாசை திரை கோடி சலித்தேன் மனவாசை திரை ஓடாமல் தாரும் என்றார் பொன்னால் நான் தருவே
தேருத்துணை நான் தருவேன். மால் மருகா உம்மை பாலகனே குரல் மால் மருகா உம்மை பாலகனே குரல் வள்ளிக்கு மாப்பிள்ளையே ஒப்பில்லா தத்துவத்தை உலகத்தோர் கெடுத்த தெய்வமே கந்தனி கதிர்முகில் வேலவரே மண்ணாட மனையாள எனக்கு ஒரு மகனை தருவாய் என்று தவமிருக்கிறாய். நீ மட்டும் ஒரு மகளை தந்தாடி சொன்ன உனக்கு பொன்னாலே நான் உனக்கு வண்ண மகிழும் வேலும் வடிவேலும் பொன்னாலே தருவேனையா கடிக்கியா 1000 நாள் மண்டபமும் தேரும் உனக்கு தங்கத்தால் அமைப்பேன். கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை வேணையா குழந்தை வேண்டும் என்று அப்படியே சரி நடைந்த முந்தினவராமல் 48 நாள் தவறிருந்தாள் நிச்சயாரம்மை உடுத்த முள்ளி தோறாமல் ஒரு மண்டல காலம் புரிந்தாள். ஒரு மகனாறு கிடைச்சவன் உன்னை இல்லை இந்த மகனாறு இல்லையா? உடனே தோழியர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா மானே கோயிலே மயிலே மண்டபத்தில் மங்கையரே பிச்சையாரே மங்கையரே பிச்சையாரே தேமொழியே எந்த தோழி மாறி பெண்களே தேமொழியே எந்த தோழி மாறி பெண்களே சொல்லுங்கள் தேருதலை தேமொழியே எந்த தோழி மாறி பெண்களே சொல்லுங்கள் தேமொழியே மாலே மரகந்த வாழ்மையிலே மங்கை நல்லால் பிச்சையாரே மங்கை நல்லால் பிச்சையாரே பரத்தி தவங்கள் பழுது போகாதடி பரத்தி தவங்கள் பழுது போகாதடி மாதாவே உந்தரத்தில் திருச்செந்தூர் பதிகடந்தாளே முருகப்பெருமானுடைய சன்னதியில் வந்த பிச்சையாரம்மை நடந்த முந்தைய விவராமல் 41 நாள் தவமிருந்த அந்த அம்மாக்கு அங்க ஒரு பலனும் இல்லை உண்டே இல்லை என்ற பலனானது கிடையாது. மனக்கவலையோடு இருக்கும்போது மக்கள் சொன்னாங்க அம்மா மனக்கவலைக்குள்ளாகி திருவனந்தாபுரத்திற்கு சென்றால் நிச்சயம் பிள்ளை உண்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
அனங்காபுரத்துக்கு போவோமா? திருவனந்தாபுரத்துக்கு போவோம். பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பா எம்பெருமா நாராயணன். சரி, கவலைப்படாது. ஆகட்டுமே. திருச்செந்தூர் பதி கடந்து செந்தூர் வரி என்னவர் தாயாதாலும் இறங்கிவில் ஏது சொல்வார்? நண்டனவே ஒரு மாதம் 40 நாளாக கண்டதன் தாயை தேடி கதறிதான் வாரது போலே மண்டல சேர் பிச்சையாரும் மனசு விட்டு அகன்று விட்டாளே. கருமரத்தி நல்ல பட்ட தருவை விட்டு நடந்தாள். கருமரத்தி கருமரத்தி நல்ல தருவை விட்டு பட்ட தருவை விட்டு நாயகியாள் தோழியோடு வழி நடந்து நாடோ பள்ளிப்பத்து மாத்தகண்ட குறிச்சியிலே தேவாரும் மொழி மடவா சந்திகள் தான் திருப்பதியை சுகனாச்சி அம்மனுக்கு ஐயன்